தொலைபேசி மோதிரம் என்று மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அறிவினில்லா புதிர்கதை. ஒரு ஊரில் அண்ணனும் தம்பியும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தம்பி வறுமையில் வாடினான். அண்ணனே செல்வ செழிப்பில் இருந்தான். தம்பி ஒரு நாள் அண்ணனிடம் சென்று தனக்கு ஒரு பசுவை வழங்குமாறு கேட்டான். தம்பியிடம் பசுவை கொடுப்பதற்கு முன் தன் நிலத்தில் அவன் நாள்தோறும் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னான். தம்பியும் ஏற்றுக்கொண்டான். அண்ணனுடைய நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான். ஓராண்டு முடிந்த பின் தம்பி அண்ணனிடம் வேலைக்கு செல்லவில்லை. மறுநாளே பசுவை திரும்பி கேட்டான். அண்ணன், ஓராண்டு உன் நிலத்தில் உழைத்தேன் அல்லவா, பசு எனக்குத்தான் என்றான் தம்பி. அண்ணன், அது எப்படி முடியும்? ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்து பலனை அனுபவித்தாயே அல்லவா, அதனால் இரண்டிற்கும் சரியாகிவிட்டது என்றான். இருவருக்கும் வாய் சண்டை மூட்டியது. அதனால் இருவரும் தங்களுக்கு சரியான தீர்ப்பை தேடி பெரியவரிடம் ஒருவரிடம் சென்றனர். வாழ்க்கை விசித்திர பெரியவர். அவர்கள் இருவருக்கும் 3 புதிர்களை கொடுத்து, இவற்றை சரியான பதில்களை யார் சொல்கிறீர்களோ அவர்களுக்கு தாம் வசூல் என்று கூறி புதிரை சொன்னார். நன்றி, மகிழ்ச்சி. மாலை வணக்கம். மழையும் எதிரொலியும். தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று மகன் கீழே விழுந்து அடிபட்டது. ஆ என்று கத்தினான். என்ன ஆச்சரியம்! அவனுடைய சத்தம் அவனுக்கே திருப்பி கேட்டது. அவன் ஆவலுடன் யார் நீ என்று கேட்டான். திரும்ப அவனுக்கு யார் நீ என்று ஒலி கேட்டது. உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று மலையை பார்த்து அவன் கத்தினான். உடனே மலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பதிலளித்தது. இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. உன்னால் நேரில் வர முடியாதா என்று திட்டினான். அவனுக்கு மறுபடியும் அதே பதில் வந்தது. உன்னால் நேரில் வர முடியாதா? அவன் தன்னுடைய தந்தையை பார்த்து, அப்பா, இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டான். அவனுடைய அப்பா சிரித்து கொண்டே, மகனை கவனமாக கேள் என்றான். நன்றி, மகிழ்ச்சி. மாலை வணக்கம். படக்கதையை படிப்பை நிறைவு செய்வேன். எங்கே வைத்தேன்? காணவில்லையே. அம்மா, அப்பா எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார். எதை மறைந்தாரோ தெரியவில்லை. வா, நாம் மட்டை வந்து விளையாட போகலாம். அப்பா தலையில் பட்டுவிடும், நகருங்கள். பந்து. ஆகா, உங்கள் தலையில் தான் இருக்கிறது. ஆகா, நான் தேடிய தொப்பி. நன்றி, மகிழ்ச்சி.